17 அலுவலகத்தில் தன்னுடன் பணிபுரியும் ஒருவர் தனக்கு பல தொல்லைகளை தருவதாக நீண்ட நாட்களாக புலம்பிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்து, பிரதர், ஒரு நல்ல செய்தி, எனக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த அந்த நபர் தண்டனை காலமாக இடமாற்றம் செய்யப்பட்டு விட்டார் என்று கூறி மிகவும் குதூகலித்தார். அநீதியாக அக்கிரமமாக செயல்படுகின்றவர்களுக்கு ஏற்படுகின்ற தீங்கான காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். அதன் மூலம் தவறான செயல்கள் தண்டனைகளை கொண்டு வரும் என்ற விழிப்புணர்வை பெற வேண்டும். அதே வேளையில் நமக்கு தீங்கு செய்தவர்களும் நமக்கு எதிராளியாக செயல்படுகிறவர்களும் அடைய நேருகின்ற துன்பங்களை கண்டு நாம் மனம் மகிழுகின்ற நிலைக்கு போய்விடக்கூடாது. மற்றவர்களுக்கு நிகழுகின்ற வேதனைகளை கண்டு நாம் ஆனந்தம் அடைவது அவர்கள் மேல் நாம் கொண்டிருந்த வெறுப்பின் அளவையும் அவர்களின் வீழ்ச்சிகளின் மேல் நமக்கு இருந்த தனியாத ஆசையுமே வெளிப்படுத்தும். அதனை தேவன் வெறுக்கின்றார். ஆபிரகாமுக்கு மனமடி உண்டாகும்படி செயல்பட்டு சுயலாப கண்ணோட்டத்தோடு பிரிந்து சென்ற லோத்துவுக்கு ஒரு துன்பம் நேரிட்ட போது ஆபிரகாமின் உள்ளம் குதூகலம் அடையவில்லை. கர்த்தர் சரியான பாடம் புகட்டினார் என்று நினைக்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் மனதுருக்கத்தோடும் அவனை மீட்க வேண்டும் என்ற ஆசையோடும் சென்று அவனுடைய துன்பத்தில் உதவி செய்தான். தாவீதுக்கு சவுல் ராஜா பலவித இன்னல்களை கொடுத்தான். சவுலினால் தாவீது அடைந்த உபத்திரவங்கள் கொஞ்சம் அல்ல. ஒரு நாள் சவுல் வீழ்ச்சி அடைந்து மரித்தான். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் நீதிமானாகிய தாவீதுக்கு விரோதமான சவுலின் துன்மார்க்க செயல்களே. ஆயினும் சவுல் வீழ்ந்த செய்தி கேட்டு தாவீது துக்கம் அடைந்தானே அன்றி குதூகலம் அடையவில்லை. சவுலின் மரணம் அவனை சஞ்சலப்படுத்தியது. அவன் சவுலுக்காக துக்கப்பட்டு பாடினான். அந்த மனநிலை தேவனை பிரியப்படுத்தியது. தாவீதை உயர்நிலைக்கு தேவன் கொண்டு வந்தார். தமக்கு எதிராக செயல்பட்டு தம்மை துன்புறுத்திய யூதர்கள் மேல் விரைவில் வரவிருக்கின்ற மாபெரும் உபத்திரவங்களை இயேசு முன்னதாகவே கண்டார். ஆனாலும் அதை பார்த்து மகிழ்ந்து சிரிக்காமல் அவர்கள் மேல் வரவிருக்கின்ற கொடிய காரியங்களை நினைத்து மனதுருகி கண்ணீர் விட்டு அழுதார். லூக்கா 19:41. நமக்கு தீங்கிழைத்தவர்களுக்கும் நன்மை எதிர்பார்ப்பதுதான் கிறிஸ்தவம். அதனால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளிலும் உங்களை மீட்டு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். கையோடு கைகோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான். நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, நெருக்கத்திலே உம்மை தேடினார்கள். உம்முடைய தண்டனை அவர்கள் மேலிருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ராப்சேக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன்? அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? கை செய்கை இல்லாமல் ஒரு நிமிஷத்துல கவிழ்க்கப்பட்ட சோதேமின் பாவத்துக்கு வந்த தண்டனையை பார்க்கிலும் என் ஜனமாகிய குமாரத்தின் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை பெரிதா இருக்கிறது.
சியோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது. அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடார். ஏதேம் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். நான் கோபத்தாலும் உக்கிரத்தாலும் கொடிய தண்டனைகளாலும் உன்னில் நீதி செலுத்தும் போது உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்கு அது நிந்தையும் துர்க்கீர்த்தியும் எச்சரிப்பும் பிரமிப்புமாயிருக்கும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். தீர்க்கதரிசியினிடத்தில் விசாரிக்கிறவனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசியினுடைய தண்டனையும் இருக்கும். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்பும்போது எவ்வளவு அதிக சங்காரமாகும். உக்கிரமான தண்டனைகளினால் அவர்களில் கொடிதாய் பழி வாங்குவேன். நான் அவர்களில் பழி வாங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும். அவர்களில் நல்லவன், முச்செடி கொத்தவன், செம்மையானவன், நெறிஞ்சிலை பார்க்க கடும் கூர்மையானவன். உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது. இப்பொழுது அவர்களுக்கு கலக்கம் உண்டு. கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், கண்மலையே தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனை போதும். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? துட்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதன் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட்.